லாங்கர் லுமினா, இல்லிக்குப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இங்கே காலையில் 9 மணிக்கு உள்ளே தண்ணி உள்ள ஃபுல்லாக வந்துச்சு. நாங்களும் அந்த இதை நானும் ரெடி பண்ணி கொடுத்தோம். அப்பயும் போகல, தண்ணி காவாவில் கூட போகல. காவா ரெடி பண்ணாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் அப்பயும் போகல. கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி போகல. இப்போ இன்னும் 5 நாள் மழை சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது நமக்கு. சென்னை வேளச்சேரி ராம்நகரைச் சேர்ந்தவர் சக்திவேல், வயது 47. பெஞ்சல் புயல் மழைக்கு இடையே கடந்த 30ஆம் தேதி சென்னை வேளச்சேரி விஜயநகர் பிரதான சாலையில் நடந்து சென்ற சக்திவேல் மீது மின்கம்பி அறுந்து விழுந்தது. சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். கடந்த அக்டோபர் மாதம் சென்னையில் பலத்த மழை பெய்தபோது வேளச்சேரி பகுதிகளில் வெள்ளம் புகுந்தது. மழைநீர் வடிகால் அமைத்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என சக்திவேல் கூறும் வீடியோ அப்போது வைரலானது. இங்கே காலையில் 9 மணிக்கு உள்ளே தண்ணி உள்ள ஃபுல்லாக வந்துச்சு. நாங்களும் அந்த இதை நானும் ரெடி பண்ணி கொடுத்தோம். அப்பயும் போகல, தண்ணி காவாவில் கூட போகல. காவா ரெடி பண்ணாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் அப்பயும் போகல. கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி போகல. இப்போ இன்னும் 5 நாள் மழை சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது நமக்கு. இந்த மழைக்கு மின்சாரம் தாக்கி இறந்த சக்திவேல் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவியை சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் இன்று வழங்கினார். இதெல்லாம் முடிச்சுட்டு, இந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு காரியெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. ஆஸ்பத்திரியில் சொல்லி அங்கே தங்கி உங்களுக்கு சிறப்பு. அமைச்சரிடம் சக்திவேலின் மனைவி அரசு வேலை வேண்டும், மகளின் கல்வி செலவை அரசு ஏற்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். நேற்றைக்கு முன்தினம் 30/11/2024 அன்று மாலை 5:30 மணி அளவில் கடும் மழை பொழிந்து கொண்டிருந்த நேரத்தில் வேளச்சேரி ராம்நகர் 2வது பிரதான சாலையைச் சேர்ந்த 47 வயதுள்ள சக்திவேல் என்பவர் மழை கொட்டி கொண்டிருந்த போதே விஜயநகர் 2வது பிரதான சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது அங்கே அருந்து விழுந்து கிடந்த மின் கம்பியை பார்க்காமல் தவறுதலாக கால் வைத்திருக்கிறார். அது உடனடியாக அவருக்கு ஷாக் அடித்து அதனால் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். தகவல் அறிந்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். நேற்று அவருடைய உடல் அடக்கம் செய்யும் நிகழ்ச்சி நேற்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு நானும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், மாநகராட்சியைச் சேர்ந்த மண்டல குழு தலைவர், மன்ற உறுப்பினர் போன்றவர்கள் எல்லாம் வந்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அவருடைய குடும்பத்தாருக்கு தந்திருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு 9 வயது படிக்கிற பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு படிப்பு தொடருவதற்கு விண்ணப்பித்தார்கள். உடனடியாக மாநகராட்சி மன்ற உறுப்பினருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வருகிற எதிர்வரும் 3 ஆண்டுகளில் 10, 11, 12 ஆகிய 3 ஆண்டுகளிலும் அந்த பெண் குழந்தைக்கு தேவையான கல்வி செலவை மன்ற உறுப்பினர் சார்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நாங்கள் கண்காணித்துக் கொள்வோம். பிறகு தொடர்ந்து அந்த உயர்கல்விக்கு போகும்போது அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மாதந்தோறும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சீரிய திட்டங்களில் ஒன்றான புதுமை பெண் திட்டம் மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் அந்த குழந்தையை சேர்த்து உயர்கல்வி படிக்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தொடர்ந்து அந்த குடும்பத்தினருக்கு வேறு ஏதாவது உதவிகள் வேண்டுமென்றாலும் அரசின் சார்பில் வழங்கப்படுகிற, இப்பொழுது அவர் கணவனை இழந்தவராக ஆகியிருக்கிற காரணத்தினால் மாதாந்திர உதவித்தொகை தருகிற அந்த திட்டமும் இருக்கிறது. அதில் இணைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். என்னுடைய தொலைபேசி எண்ணை தந்துவிட்டு வந்திருக்கிறேன். எந்த உதவி தேவை என்றாலும் அழைத்தால் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டோம்.